இங்கேயே கூப்பிட்டு சொல்லிடுறேன். அவரு தாங்க. டக்குன்னு கட் பண்ணி அந்த நம்பர் கையோட பிளாக்ல போடாத. நம்ம பிளாக் பண்ணிட்டேன். எவ்வளோ கால் பிளாக்ல போகுது இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணுறது போட்டுட்டா பயப்படாதீங்க. அன்னதானம் போட்ட மாதிரி தான் இருக்கு. இல்லை இங்கே சாப்பாடு போடுறாங்க. வரும்போது போட்டுட்டு தான் வாங்கிக்கலாம். நம்ம தான் முதல்ல வந்து நம்ம போய் ஆட்டாக்காருக்கு வழி விடணும்னு நினைக்கக்கூடாது. ஓடிக்கலாம். மெயின்டைன் பண்ணி எக்ஸிலேட்டர் லெஃப்ட் போட்டுருக்கோம். கார்னர் வச்சுருக்கணும். மெயில்டாக எக்ஸிலேட்டரு. ஆல்ரெடி வண்டி ஸ்லோவாக போகுது, நீங்களும் ஸ்லோ பண்ணாதீங்க. ஆல்ரெடி அங்கே வண்டி டெத்து ஸ்லோவில் போயிட்டுருக்கு. மேடு வேறு. மறுபடியும் நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா அது நின்றும். அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்ட மாதிரி ஆயிடும். பாப்பா சப்போஸ் கூப்பிட்டு வந்துட்டு சொல்லி இப்போ சொன்னால் தான் வர சரியாக இருக்கும். ஹலோ 40க்கு வந்துடுறேன் சொன்னீங்க. 10:40க்கு சரி வந்துடுங்க. 5 minutes. ஆமாம் வந்துட்டு இருக்கோம். வாங்க. சரி வாங்க. இப்போ வாங்க, கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து இன்னும் எல்லாரும் பார்த்துட்டு பார்க்கவே இல்லையே சார். நம்ம ரோடு இங்கே ஸ்டடி பண்ணி இப்போ மிரர் பாருங்க. போகலாம். வண்டி வந்துக்கிட்டே இருக்குங்களா, ஹெட்செட் யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. போகலாம். இப்போ தேடிக்கிட்டு போட்டு அப்படியே அந்த ரோடுக்கு போயிடலாம். அப்படியே அந்த ரோடுக்கு போயிடலாம். போகலாம். ஒரு கார் அடிக்கிறது காற்றுக்கு வாங்கிக்காதீங்க. நீங்கள் வாட்டுக்கு போங்க. எங்களுக்கு போகாதுங்க.
நாங்கள் குருவாயூரப்பன் கோயிலுக்கு போகலான் இருக்கோம். குருவாயூரப்பன் கோயிலுக்கு போய் ஒரு மருந்து கயிறு வாங்கி கையில் கட்டிட்டு வந்துடும். கார்த்திக் மாரியப்பன். ஏன் கார்த்தினா சொல்லுங்க கார்த்தினா. 4வது நார்த்தில் போட்டாங்களா? ஓகே, வேலை முடிஞ்சது. அப்போ நம்மளால் யாரும் வரமாட்டோம். அங்கே நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இருப்பாங்க. ஒன்றும் பஸ் இல்லை, பார்த்துக்கலாம். ஆமாம், நீங்கள் அந்த வந்து அதில் ஒரு டீச்சரும் வரமாட்டார், நானும் வரமாட்டோம். நார்த்துனா இல்லை ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. அங்கே கார் வரும், 2 காரோட நல்ல காரே அங்கே ஒன்று வரும், வேகனார் வரும். போய்க்கலாம். நீங்கள் காலையில் நேரத்துலேயே அங்கே போயிருங்க. அங்கே கிரவுண்டு ஃப்ரீயாக இருக்கும், ஓட்டி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஆமாம், உங்களுக்கு நம்பர் கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்லிடுவாங்க. நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்க, ஒன்றும் விஷயம் இல்லை. சேம் அந்த டைமுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே கிரவுண்டு ஃப்ரீயாக இருக்கும், ஓட்டி பார்த்துக்கலாம். சரிங்களா? புரியல? ஆமாம். இங்கே கூட ரோட்டில் ஓட்டுற மாதிரி இருக்கும், அங்கே கிரவுண்டுக்குள்ளே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். பிரச்சனை இருக்குது. ஓகே. நீங்கள் ஓட்டிகிட்டே போதும். 2 பக்கமும் நீங்கள் ஓட்டினா தான் பாஸ் ஆக முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நான் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுறேன். ஓகே. ஏன் டாட்டா ஏசியில் எப்படி ஏற்றிட்டு போகிறீங்கன்னு போகக்கூடாது. நான்லாம் 2 பேர் 3 பேர் இருந்தாலுமே பின்னால் ஏற்ற மாட்டேன். டேஞ்சரு, டக்குன்னு கையை வெளியே நீட்டிடுவாங்க, ஏதோ ஒன்று இடிச்சிடும். ஒரு நூல் தான். ஹோம்லி ட்ரீட்மெண்ட்டில் எதுவும் எடுத்துக்காதீங்க. சரி, சொல்லுங்கள் சார் பாய். 2:30 போக முடியாது, மேட்டுப்பாளையம் போகிறேன். டிக்கெட் லெஃப்ட் போட்டுக்குங்க. நீங்களே உட்காருங்க, டிக்கெட் போடலாம். நியூட்ரு பண்ணி கிளச்சிலிருந்து மட்டும் கால் எடுத்துக்கோங்க. வண்டி ஆஃப் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கியர் போட்டுருவோம். இது போனாங்க வண்டி பார்க்கறதுக்கு. கோயம்புத்தூர் இல்லைங்க, இங்கே சோமனூருங்க. பார்ப்பேன். அது ஏதோ பின்னாடி அடிச்சு வேலை செஞ்சுருக்குறாங்கன்ட்டு ஒரு வேண்டாம். அப்படிங்களா? என்ன வண்டிங்க அது? எனக்கு பேர் தெரியலீங்களே. என்னாச்சு? பின்னாடி டிக்கியில் நல்லா அடிச்சிருக்குதுங்க. அப்புறம் அவரே சொல்லிட்டார். இவர் போய் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பார்த்துட்டாங்கன்னு நினச்சிட்டு சொல்லிட்டார். அடிச்சிருக்கு, அடிச்சு வேலை செஞ்சுருக்குது அப்படின்னு. அது வேண்டாம் அப்படின்ட்டு. அது என்ன வண்டின்னு பார்க்க, வண்டி பேர் தெரியலைங்க. பேர் தெரியலைங்க. பட்ஜெட்டுங்க எவ்வளோ சொன்னாங்க? 240 என்னமோ சொன்னாங்களே. 2016 17 சொன்னாங்க.
16 17 240 தெரியல என்ன வண்டி நான் அண்ணன் கொஞ்சம் கார் குட்டியாக தான் இருந்தது. நான் சுத்தெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கு, பயமாக இருக்கு. ஷிஃப்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் அதாங்க அது ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருந்தால் சௌகரியமாக இருக்குங்க. நீங்க எங்கேயா போனா என்ன ஃபேமிலியா உட்காந்து கொஞ்சம் இருக்குங்க. ஆமாம் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, கம்ஃபர்ட்டாக நீங்கள் ஓடி போயிட்டே எல்லாமே இருக்கலாம். 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் வர மாதிரி இருக்குதுங்களே. 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அப்படி டிக்கி ஸ்பேஸ் இருக்கும். ஏதாவது பேக் அதாங்க இது வேணால் 2008 ஒரு 2.30 தருவாங்க. வண்டி கரண்ட்டில் தான் வச்சுருக்கான். ஷிஃப்ட்டு 2 ஓனரு 160 ஓடி இருக்குது. இன்னும் 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. வேறு வண்டி எதுவும் நம்ம கோயம்புத்தூரில் தம்பிட்டு தான் இருக்குது. சரி சரி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் போடுறேன். சரி வேறு ஏதாச்சும் தகவல் இருக்கான்னு கேட்டு பார்க்குறேன். இருந்தால் சொல்கிறாங்க. சரி வேகனர்லாம் இருக்குது. இதெல்லாம் நல்ல வண்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 485 90 அந்த வஞ்சிரும் அந்த அந்த ரேஞ்சுனா அப்புறம் இன்னொரு 1.5 ஓட்டம் Future போய்க்கலாம். ஏன் அவ்வளோ இதை போடணும் அப்படின்ட்டு. இல்லை இப்போதைக்கு இந்த 2 அந்த பட்ஜெட் அந்த போதும். பட்ஜெட் தான் கரெக்டாக இருக்குது. சப்போஸ் வெயில் ஜாஸ்தி இருக்குது. ஓகே ரெட் கலர் பைக்கில் வராங்க. இதுதான் மலைப்படியா இந்த கேரளாக்காரங்க பக்கத்தில் இருக்காங்க. என்கிட்ட கேட்குறேன். நான் மறந்துட்டேன். கேரளாக்காரங்க பக்கத்தில் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேளு. இப்படிதான் இருக்குங்களா மலைப்படி? அப்படி இது ரத்தமங்கலம். சத்தமங்கலம் இங்கே பாலக்காடு கிட்ட. இது எங்க அக்கா படுங்களா வச்சிருக்காங்க. அவங்க கோயில் ஃபங்க்ஷன் வந்து இது ரத்தமங்கலம். இது முப்படம். Today is my 10th wedding anniversary. Thank you very much. சப்போஸ் ஸ்ட்ரீட் இருக்கா? என்ன ட்ரீட் இருக்கு? என்ன வேணும்? போலாம். No, I will give free to everybody, inshallah, after coming back. எப்போ லைசன்ஸ் போடும்? லைசன்ஸ் நீங்கள் மண்டே வாங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி. மண்டே வர மாட்டாங்க. டியூஸ்டே வாங்க, ஃப்ரைடே போகலாம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே போயிடலாமா? ஃப்ரைடே நான் ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் கொச்சின் போகணும். ஃப்ரைடே இருக்கும், சாட்டர்டே அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஃப்ரைடே போகிறதுனா நெக்ஸ்ட் ஃப்ரைடே போயிடலாம். பட் ஏர்லி மார்னிங் போகணும், 7:30க்குள்ளே போகணும். டைம் பிரச்சனை இல்லை, என்ன டைம் வேணால் நான் வரேன். பட் டே சொல்கிறேன். Here only we are waking up so late. In Saudi we wake up at 5 o'clock. School will be at 6. 7 o'clock class will start. All the schools will be there. Evening Evening depends. KG 12
கிளச் எடுக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு கீழே இருக்கும் ஆஃப் கிளச்சு பிரேக் விட்டிங்கன்னா போகும். அதனால் இது ஹெல்ப் பண்ணல தான். இதையும் பார்க்க ஆஃப் கிளச் அக்கா நீங்கள் எத்தனை தடவை ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் ஆஃப் கிளச்சு தான், கால்வாசி தான், அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ நேரம் ஆஃப் பண்ணி பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. பட் கால்வாசி தாண்டி எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். போயிடுச்சுங்களா? நீங்கள் கால்வாசி தாண்டி வீல் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். போகலாம் போகலாம். நீங்கள் 1 கோடி தடவை நீங்கள் நிறுத்தி எடுத்தாலும் அந்த 1 கோடி தடவையும் 250 ml தான். அது சேம் தான். அந்த கப்பை தாண்டி ஊற்றுனா கீழே தான் போகும். கான்செப்ட் அதுதான். My father kept saying, I will teach you, I will teach you. He didn't teach me. I got then said, okay, when you get married, your husband will teach. When I got married, my husband didn't have bike, my husband didn't have car yet. So he didn't teach me. Now he got automatic car that too, like with so much this thing. So he doesn't want to leave me. He thinks that I will back somewhere. So now he is learning. It's so difficult for me because I never came on road except walking. ஆஃப் தாண்டி எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். டக்குன்னு எக்ஸிலேட்ரு பட் எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணி செகண்ட் கியர் போடுறீங்கன்னா வண்டியில் நாங்கள் போயிடும். First and second we are little dumb in this, but we are good in studies. Others is just a little dumb in studies, but very sharp in this. 4 sisters, 5. And I am the eldest. சொல்லுங்க கார்த்தினா. 31ஆம் தேதி I am in Saudi Arabia, second one. வேற லெவல். Third one US. அதான் சொன்னேன்ல, ஏன்னா அது கவர்மெண்ட் ஃப்ளாட், வேறு வழியே இல்லை. His now brother is going to get married, so in India only the family is in India. And 6th one sister. முடியாதுண்ணா. She will get married in நம்ம எக்ஸ்ட்ரா பணம் கட்டி அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி போக முடியாது. அதுக்குள்ளே உங்களுக்கு ஏசி பக்கத்தில் கார் கிடச்சதுன்னா எடுத்து ஓட்டிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். ஏதாவது அண்ணன் வண்டி மாமா வண்டி வந்தவங்க போனவங்க அவங்க மாதிரி வண்டி ஏசி கிடச்சுன்னா எடுத்து ஓட்டிக்கிட்டே இருங்க. If I was in Banaras from my hometown. இதுதான் நான் தான் சொல்கிறேனே, ஸ்லாட் போட்டதுக்கப்புறம் டிரைவிங் வந்துக்கலான்னு. நீங்கள் கூட பரவாயில்ல, சொல்கிறத கொஞ்சமாச்சும் கேட்குறீங்க. இன்னொருத்தர் இருக்கிறாரு, ஆமாம், அவருக்கு தான் நாளையோட கிளாஸ் முடிஞ்சுது. ஆமாம், இன்னும் பேலன்ஸ் 3 நாள் இருக்குது. இன்னும் என்ன சொல்கிறது, You are working or you are maker? இன்னும் கொஞ்சம் திருப்தி வரணும். Yeah, that is the biggest job. நீங்கள் அவரோட வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். And nobody considers how much ever they hear lecture, but they don't consider. Now see, today is my wedding anniversary. அன்னைக்கு கொண்டு போய் வண்டியை குறுக்கு நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு ஏன்னா இப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் முதல்ல சொல்லிங்கன்னா நான் கரெக்டாக திருப்பி டீ கடையில் நிறுத்திட்டேங்கிறேன். I thought okay, last time I asked, he got me a chain. This time let me see. அதைத்தான் நான் எடுத்து I சொல்கிறேன். will not ask. See how the trip is. I didn't ask means I didn't get anything. ஏங்க What you gave to my husband? I gave அது him பார்த்துக்கலாண்ணா. smart watch and one dress. அதில் பற்றி நம்ம 39 வர சொல்லியிருக்காங்களே. What is the use of that hard நீங்கள் 28 29 நாள் வாங்க, இல்லாட்டி வந்துடுங்க, பார்த்துக்கலாம். அது பார்த்துக்கலாம். But that's okay. We should not be fooled. Since they didn't give me, I will take it back. I will ask and take. அங்கே வேற We should. நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Like they will give. இதை பார்த்து மண்டையில் பெருசாக யோசிக்காத கார்த்தினா, அப்படியே விண்ணா நான் பார்த்துக்கிறேன். Until I ask, you are not giving. சும்மா ஒரு ரவுண்டு தான்.
ஒரு ரவுண்டு நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. நீங்கள் அது 28, 29 அந்த மாதிரி ஒரு 3 நாள் வாங்க. 28, 29, 30 பார்த்துக்கலாம் வாங்க, பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லை சார், நார்த்துனா பிரச்சனை இல்லை, நான் நம்ம பசங்களை கூப்பிட்டு சொல்கிறேன், பார்த்துக்கலாம். ஓகே. Which shop surprise you want, flower or fruits? I said, oh, see the range. Flower to fruits. I said, can you go a little bit up? Then he said, I know you want me to go so up. I think you want me to go to jewelry shop. He said. சரி. நீங்கள் நல்லா வண்டி ஓட்டுறீங்க, பட் அந்த கேப் விடாமல் வரணும், சரிங்களா? அந்த கேப் விடாமல் வந்தீங்கன்னா ஒரு 15 டேஸுங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். பட் என்ன, நீங்கள் செகண்ட் கியர் போட்டிருக்கணும். இதுக்கு தான் நான் மூஞ்சிக்கு நேராக யாரையும் பார்த்து நல்லா வண்டி ஓட்டுங்கன்னு சொல்கிறது இல்லை. சொன்ன உடனே பட்டாசு வச்சிடுறாங்க. நானும் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஆனால் அதை மீறி சொல்லிட்டேன். போலங்க, நான்லாம் கீழே இறங்குற வரை வெயிட் பண்ணுவேன். சரி, இன்றைக்கி நீங்கள் அந்த கேப் அதிகமாக வரீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் கிராப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தாடிக்கு கார் நம்ம முழுசாக ஓட்டி பழகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெய்லி சமைக்கிறோமா, காலை எழுந்திரிக்கமா, என்னென்ன ப்ராசஸிங் அதை ரெகுலராக செய்கிற மாதிரி இதுக்குன்னு ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ப்ராசஸிங் தனியாக ஒதுக்கிடணும். நீங்கள் கார் உங்கள் வீட்டில் வாங்கினாலுமே அதுக்கு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் டெய்லி ஒதுக்குனா மட்டும்தான் அது ஒரு 1 மந்த் கழித்து பார்க்கும்போது அது உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கா எடுக்கலாம், அதுக்கப்புறம் 10 நாளைக்கு ஒருக்கா எடுக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு மாதம் கேப் விட்டு போய் கார் எடுத்தாலுமே நீங்கள் சொல்கிறத கார் கேட்கும். ஹலோ, நான் தான் சொன்னேன் 40 நிமிஷம் ஆகும்னு. ஆஃப் கிளச் தான் அக்கா, பிரேக் விட்டுருங்க. அதை தாண்டி ஒரு நூல் எடுத்தாலுமே ஆஃப் ஆயிடும். டக்குன்னு எக்ஸலேட்டர், டக்குன்னு செகண்ட் தாடிக்கு 2:30 மணிக்கு ஆட்டோ வாடகை இருக்குது, போயிட்டு வந்துட்டா வைப்பேன். சும்மா வாடகை இல்லை. மேட்டுப்பாளையம் நாளைக்கு போய்க்கலாமா? சாட்டர்டே தான் வேலை இல்லை. போனால் ஒரு செலவு காசு கிடைக்கும். ஃபுல்லாக கிளச், லைட்டாக பிரேக்கு. கிட்டத்தட்ட அவர் ஒரு 5 நிமிஷம் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு. நம்ம அவரை பார்த்து நவுந்து வரைக்கும் என்ன விட செஞ்சுருக்கோம். அந்த 2 வண்டி 4 வண்டி வண்டி சொல்லிட்டேண்ணா. யார் யார் வராங்க? சரி, சொல்லியாச்சுன்னா ஓகே. இல்லை சொல்லலைன்னா வரலாம், வேறு ஒன்றும் இல்லை. மேட்டுப்பாளையம் தானே, நாளைக்கு போய்க்கலாம், லீவு தானே, திடீர்னு ஒரு யோசனை, அதனால் கூப்பிட்டேன். சொல்லியாச்சுன்னா விட்டுருண்ணா, பரவாயில்ல. இல்லை வேணாம்,
சொல்லியாச்சுன்னா விட்டுருங்க. முடியாத வயசுக்கு ப்ரோக்ராம் மாறினா கூப்பிடுங்க. ம் 18, 19, 20 I can drive that car. 21st போறாங்க. 21st வர முடியும். 7 ஃப்ரைடே. ஃப்ரைடே. ஒரே நிமிஷம் பார்க்கலாம். ஆமாம். நெக்ஸ்ட் போகலாம். இப்போ 29 ஊருக்கு போகிறீங்க. ஆமாம் 29. ஓகே. நெக்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை வந்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ண ஞாபகப்படுத்தணும். Even if I go and my driving license comes, no problem. I can use when I come here only. In Saudi, I don't need that. There is no use of it. So I'll come and I'll see. அந்த பெட்ரோல் பங்க் தாண்டி ஓரமாக நிறுத்திக்கலாம். தேடிக்கிட்டு போடுறது. அப்போ இங்கே லைசன்ஸ் நியூ யூஸ்னா அப்புறம் ஏன் அப்ளை பண்ணீங்க? ஏன் பைசா வேஸ்ட் பண்ணீங்க? ஆ. எனக்கும் கற்றுக்கணும் மட்டும் நான் சொன்னேன். ஆக்சுவலி என்னோட ஆதார் கார்டில் என்னோட வீடு அட்ரஸ் இருந்துச்சு வாரணாசி. அப்போ எனக்கும் டிரைவிங் கற்றுக்கணும். லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா எங்கே லேர்னிங் மட்டும் கிடையாது, அப்ளை பண்ணணும் லேர்னிங், அப்போ தான் வண்டி கிடைக்கும். அப்புறம் நான் ஆதார் கார்டு அட்ரஸ் மாற்றினேன். இல்லைன்னா இந்த லைசன்ஸ் இல்லாமல் எப்படி டிரைவிங் ஓட்ட முடியாது? லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க டிரைவிங் சொல்லலாம் ஏற்றக்கூடாது. Full clutch. They are saying I cannot learn without applying learning. So தப்பு சொல்றது உனக்கு புரியலையா? நிறுத்திக்கலாம். வெயில் ஓகே. நியூட்ரல் பண்ணிடுங்க. ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. அவங்க எல்எல்ஆர் போட்டு தான் டிரைவிங் கற்றுக்கணும் இல்லை. ஆஃப் பண்ணிவிட்டு yes, like that they told me. I First checked gear 10 போடு. times. My point was I don't know. இப்போ வந்து அவங்களுக்கு ஆதார் கார்டு இங்கே மாற்றுறது வேஸ்ட்டு. அவங்க டிரைவிங் நான் டிரைவிங் கற்றுக்கிட்டா மட்டும் போதும்னு தான் இருந்திருக்காங்க. ஆனால் வந்து நான் அவங்க பேசிக்காக சொல்கிறாங்களே எல்லாம் சொன்னாலும் யாரையுமே பண்ணி